எப்பவும் அமைதியாக இருப்பீங்களா? உங்களுடைய அமைதினால எல்லாரும் உங்களை கோழைனோ இல்லை உங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னோ சொல்லி உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்களா? ஆனால் அமைதிங்கிறது கோழைத்தனமோ இல்லை அது ஒரு பெரிய தப்பான விஷயமோ கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அமைதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். அது நிறைய பேரால் அடைய முடியாத ஒரு பெரிய ஒரு சக்தியும் கூட. பேரரசர் ஆண்ட நாடு அது. அந்த நாட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுடைய பேர் ராஜா. ஆமாம், அவன் ராஜான்னு பேர் இருந்தாலும் அவனுக்கு பெருசாக சத்தம் போட்டு இன்னும் சொல்லப்போனால் சிரிக்க கூட மாட்டான். ஒரு சந்தோஷம் அப்படின்னா அமைதியாக அதை கடந்து போயிடுவான். அதே மாதிரி தான் சத்தம் போட்டு சண்டை கூட போட மாட்டான். ரொம்ப தேவைனாதான் பேசுவான். மற்றபடி அவனுடைய பொழுதுபோக்கெல்லாம் எப்படின்னா இயற்கையை மெதுவாக ரசிப்பான். என்ன நடக்குது தன்னை சுற்றிலும் அப்படிங்கிறத ரொம்பவும் பொறுமையாக கவனிப்பான். பறவைகள் பாடுறத, பேசுகிறத, பட்டாம்பூச்சிகளை, இலை, கொடி, செடிகள் அசைகிறதெல்லாம் கவனிப்பான். ஆற்று பக்கம் போவான். அங்கே சின்ன சின்ன கற்கள் இருக்கு இல்லையா, அந்த கற்களெல்லாம் தூக்கி தண்ணியில் போடுவான். அதை சுற்றி வட்டம் வட்டமாக ஒரு இது தோன்றும் இல்லையா, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அது என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருப்பான். மற்ற குழந்தைகள் எல்லாரும் தெருவில் இறங்கி ரொம்ப சத்தம் போட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஆடி பாடி விளையாடுவாங்க. ஆனால் நம்ம ராஜா மட்டும் ரொம்ப அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருப்பான். இதனால் மற்ற பசங்களெல்லாம் ரொம்ப கேலி கிண்டல் கூட பண்ணுவாங்க. ரொம்பவும் கிண்டலுக்கு நிறையவே ஆளாகியிருக்கான். ஆனால் அதை பற்றி அவன் பெருசாக கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா அவனுடைய உள்மனசு சொல்லும், இந்த மாதிரி சத்தம் போட்டு சிரிக்கிறதோ இல்லை சண்டை போடுறதோ பெரிய பலமோ ஒரு பெரிய சந்தோஷமோ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய உள்ளுணர்வை நம்பினான். இது மட்டும் கிடையாது, அவன் பள்ளிக்கூடத்துலேயும் அப்படி தான். நிறைய பேச மாட்டான். ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும்தான் பேசுவான். அதனால் சில ஆசிரியர்கள் கூட என்ன நினச்சாங்கன்னா, இவன் கொஞ்சம் மெதுவாக தான் கற்றுப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை காயப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுனால அவனை காயப்படுத்தலை. கொஞ்ச நாள் இதே மாதிரி போச்சு. அந்த பேரரசர் ஒரு நாள் அவருடைய ஊருக்கு வரார். எல்லா கிராமங்களையும் பார்வையிடுறாரு. அதே மாதிரி ராஜாவோட ஊருக்கும் வராரு. வர சமயத்தில் எல்லா ஊர் பொதுமக்களுக்கும் சந்தோஷம், ராஜா வராரு, அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை ராஜா ஒரு அறிவிப்போடு வந்திருந்தார். முக்கியமான அறிவிப்பு. அவர் தன்னுடன் ஒரு பெரிய பெட்டி எடுத்துகிட்டு வந்தார். அந்த பெட்டியை பார்க்கவே ரொம்ப பளபளப்பாக பெருசாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக. அதை திறந்து பார்த்தா உள்ள நிறைய தங்க காசு. இப்போ ராஜா சத்தமாக சொன்னார், என்னுடைய ஊர் பொதுமக்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. நான் உங்களுக்காக ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஊரில் இருந்து ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு வாலிப பையன் கூட வச்சுக்கலாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலான் இருக்கேன். அவர் என்னுடைய அரண்மனையில் நிறைய அறிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட படிச்சுட்டு அவங்க ஆசிரமத்தில் தங்கி படிக்கிறதுக்கும் என் அரண்மனையிலேயே வேலை செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆனால் அதுக்கு நான் ஒரு 3 போட்டிகளை வைப்பேன். அந்த 3 போட்டிகளிலையும் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. முக்கியமாக அந்த போட்டியில் வெற்றி பெறணும்னா பொறுமை, அறிவு, திறமை எல்லாமே வேணும். அப்போ மட்டும்தான் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியும். 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த வாய்ப்பு. அதோடு இல்லாமல் அவர் ஒரு பெரிய பிரம்மாண்ட பெட்டி கொண்டு வந்தார் பாருங்க, அதுவும் அவங்களுக்கு தானே சொல்லிட்டாங்க. அந்த ஊரில் இருந்த மக்களுக்கும் இந்த பசங்கள்லாம் இருப்பாங்களே, விவரம் தெரிஞ்ச பசங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இதை மட்டும் நம்ம ஜெயிச்சுட்டா நம்மளுடைய குடும்பத்தோடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடும். நல்ல சாப்பாடு, உடைகள், அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் அரண்மனையிலேயே வேலை, ராஜா கூடவே இருக்கலாலே, அந்த பேரரசர் கூட இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எதிர்பார்த்தபடி போட்டிகள் ஆரம்பமாகுது. இந்த மாதிரி போட்டிகள் அப்படின்னு எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க. அதுதானே ஒழுக்கமாக நிற்கணுங்கிறது. இப்போ நம்ம ராஜாவும் வந்து வரிசையில் நிற்கிறான். எல்லாரும் பார்த்து ஏளனமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் சரியாக பேசக்கூட மாட்டான், தனியாக போய் ஓரமாக உட்காந்துப்பான். இவன் இங்கேருந்து போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க போகிறானாம். இவன் இதுக்கு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு எப்பவும் போய் போல் ஓரமாக உட்காந்துக்க வேண்டியது தானே அப்படின்னுட்டு நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதையுமே ராஜா காதில் வாங்கிக்கவே இல்லை. போட்டி ஆரம்பமாச்சு. முதல் போட்டி என்னன்னா, ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றை வந்து முதல்ல யார் கடந்து வராங்க அப்படிங்கிற போட்டி தான். எல்லாரும் என்ன பண்ணாங்க, போட்டிக்கான சைகை செய்கிறாங்க. போட்டி ஆரம்பம் அப்படிங்கிறது வேகமாக எல்லாரும் ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் படகுகள்லாம் எதுவும் கிடையாது. அவங்களாம் நீந்தி தான் போகணும், இல்லை ஏதாவது யோசிக்கணும் அறிவுபூர்வமாக, அதுதான் வழி. எல்லாரும் வேகமாக ஆற்றுல குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு அந்த பக்கமாக போகிறாங்க. அதனால
பேருக்கு அடிபடுது, சிலர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் வேகமாக போகுதுலே, அந்த இடத்துல பார்த்து குதிச்சிடுறாங்க. பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் நல்லாவே அடிபட்டுச்சு. ஆனால் ராஜா மட்டும் பொறுமையாக கவனிக்கிறான். கவனிச்சுட்டு எந்த இடத்துல தண்ணி அமைதியாக இருக்குது, ரொம்ப வேகமாக இல்லைன்ற இடத்த பார்த்துட்டு பொறுமையாக அங்கே இருந்த கற்கள் மேலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நிதானமாகவும் உறுதியாகவும் கால்களை வச்சு அழகாக அந்த பக்கம் போயாச்சு. அவன் போகிற நேரத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த சைடு ஆற்ற கடந்து வந்தாச்சு. ஆனாலும் அவங்கெல்லாம் ரொம்ப சோர்வாகவும் அடிபட்டு சிலர்லாம் ரொம்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. ஆனால் ராஜா ரொம்ப அமைதியாக இருந்தான் அந்த தருணத்துலேயும். இதை பார்த்துட்டு ராஜாவுக்கு செய்தி சொல்கிறாங்க. ராஜா, நிறைய பேர் ஜெயிச்சிருந்தாங்க, ஆனால் இந்த பையன் மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி நிதானமாக ஜெயித்தான். இவன் வந்து ரொம்ப மெதுவாக இருக்கான். ஆனால் மற்றவங்க எதை யோசிக்க மாட்டாங்களோ, எப்படி நிதானமாக செய்ய மாட்டாங்களோ அந்த வழியை இவன் பின்பற்றுறான்னு சொல்லிட்டாங்க. அடுத்த போட்டி ராஜாவுடைய அந்த நந்தவனம் இருக்கு இல்லையா, தோட்டம், அங்கே நடக்குது. எல்லாரையும் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. என்னன்னா, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுப்போம், ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த தோட்டத்தில் ஒரு வெள்ளை கலரில் வெள்ளை நேரத்தில் ஒரு பூ இருக்கும். அதை நீங்கள் போய்ட்டு தேடி எடுத்துகிட்டு வரணும்னு உள்ளே விட்டது தான். அந்த ஜெயிச்சு அந்த பக்கம் நின்னாங்களே அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தோட்டத்தையே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இலைகளை கீழ்றது, செடிகளை பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடந்துக்கிறாங்க, பொறுமையே இல்லாமல். ராஜா அப்பவும் பொறுமையாக நின்று பார்க்குறான். கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஓரமாக பட்டாம்பூச்சிகளும் பறவைகளும் ஒரு தோட்டத்தோட ஒரு பக்கத்துக்கு போயிட்டு வரதை கவனிக்கலாம். அந்த பக்கம் இந்த பசங்கள்லாம் யாரும் போகலை, மெதுவாக போகிறான். போயிட்டு பார்த்தா அங்கே அடர்த்தியாக இருந்துச்சு, செடிங்கெல்லாம் அடர்த்தியாக இருந்தது. அதுக்கு அடியில் பார்த்தா வெள்ளை நேரத்தில் மலர் இருந்தது. அதை அழகாக பறித்து எடுத்துகிட்டு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் பேரரசர்கிட்ட நம்ம ராஜா ஒப்படைச்சிடுறான். இப்போ ராஜாவுக்கும் மற்ற அந்த பேரரசருக்கும் மற்ற எல்லாருக்குமே ஆச்சரியம். எப்படிப்பா நீ குறிப்பிட்ட நேரத்தில் நீ மட்டும் இதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ராஜா சொல்கிறான், ஐயா, நம்ம நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் இயற்கையே நம்ம கேள்விக்கான பதில அழகாக சொல்லிடும். ஆனால் நமக்கு தான் நம்பிக்கையும் பொறுமையும் தேவை அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, இந்த தேர்வில் நீ வெற்றி பெற்றுட்ட. இப்போ மூன்றாவது போட்டித் தேர்வு வந்து ராஜா, அதாவது பேரரசரை நேரடியாக நடத்த போகிறாரு. அவருடைய அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு கம்பீரமாக. ஒருத்தர் வரவங்க கிட்ட அவர் தான் நேரடியாக கேள்வி கேட்குறாரு. எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு, என்னுடைய நல்ல இந்த பெரிய பெரிய வீரர்களுடைய வாள் இருக்கு இல்லையா, அந்த கூர்மையான வாளை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் இது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. தங்க காசு, பொற்குவியல், அறிவு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ராஜா அதாவது பேரரசர் எல்லாத்துக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு தலையாற்றார். இப்போது ராஜாவுடைய தருணம் வந்தது. பேரரசர் அதே கேள்வி கேட்குறாரு. ராஜா அமைதியாக இருக்கான். மறுபடியும் அதே கேள்வி கேட்கப்படுது. அப்போ சொல்கிறான், பொறுமை, நிதானம். அப்போ வந்து பேரரசர் பார்க்குறார். ஆமாம், மதிப்புக்குரிய பேரரசரே, ஆமாம், நிதானமும் பொறுமையும் தான் கூறிய வாளை விட சிறந்த ஆயுதம். நீங்கள் வாளால் எவ்வளவோ பெரிய போர்க்களத்தில் நின்று கூட வெற்றி பெற்றுடலாம். ஆனால் மனிதர்களுடைய மனதை வெல்லணும்னா உங்களுடைய பொறுமை, நிதானமும் ரொம்பவும் அவசியம். அது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களுக்கு வழிகளை சொல்லித்தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழை வச்சு சண்டை போட்டிங்கன்னா காயங்கள் தான் ஏற்படும். ஆனால் பொறுமையாக நிதானமாக இருந்தால் பல பேருடைய காயங்களை கூட நீங்கள் ஆற்ற முடியும், மன வலிகளை போக்க முடியும். இப்படி சொல்கிறத பார்த்ததும் பேரரசருக்கு சந்தோஷமாயிடுச்சு. இவன் தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பொற்குவியல் பிரம்மாண்ட பெட்டி இருந்தது இல்லையா, அதையும் பரிசாக கொடுத்து அவனுக்கு அரண்மனையில் படிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிது. ராஜாவோட, அதாவது பேரரசரோட இருக்கிற வாய்ப்பும் கிடைச்சிது. ராஜா ரொம்ப அமைதியான பையன் தான், ஆனால் கோழை கிடையாது. அவனை இப்போ எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பேசுகிறவனா கிடையாது, அறிவார்ந்தவனா. இப்போ எல்லாரும் அவனை கவனிக்க ஆரம்பித்தாங்க. நான் கொஞ்சம் பேசினாலும் அதில் கண்டிப்பாக அர்த்தம் இருக்கும், 1000 அர்த்தங்கள் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. இனிமே உங்கள் அமைதியை வச்சு யாராவது உங்களை கேலி கிண்டல் செஞ்சாங்கன்னா நீங்கள் சோகமாகவோ வருத்தமோ படாதீங்க. உங்கள் அமைதிங்கிறது உங்களுடைய கோழைத்தனமோ உங்களுடைய இயலாமையோ கிடையாது. அது உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதை நிறைய பேரால் அடைய முடியாது. சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் சொல்லுங்கள். அமைதிங்கிறது பெரிய சக்தி. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். நண்பர்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்பட்டால் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.